நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சொந்தங்களுக்கும், ரத்தங்களுக்கும், நம்முடைய ஃபாலோவர்ஸ்க்கும் அனைவருக்கும் என்னுடைய முதன்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொலியின் நோக்கம் என்னவென்றால், டெல்லியின் சிறப்பு பிரதிநிதியாக விஜய் படத்தை தயாரித்த, அதாவது ஜனநாயகன் திரைப்படத்தை தயாரித்த தயாரிப்பாளர் வெங்கட் கே ரமணன் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழக அரசு சார்பில் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த சிறப்பு பிரதிநிதியின் வேலை என்னவென்றால், ஒரு சில விஷயங்களுக்கு மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு பாலமாக இணக்கமாக இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதாகும். அதுக்கும் மேல இந்த போஸ்டிங்க்கு வரவங்களுக்கு பார்லிமெண்ட்டினுடைய அனுபவம் இருக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு பதவி இது. கிட்டத்தட்ட மத்திய அமைச்சருக்கு இணக்கம்னு சொல்லலாம். மத்திய அமைச்சருக்கு இணக்கமான ஒரு ஈக்குவலண்டான ஒரு பொறுப்பு இது. இதை திரைப்பட தயாரிப்பாளர் திரு வெங்கட் கே ரமணன் அவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. இதை குறித்து பல்வேறு கட்சிகள், அவங்களுடைய கூட்டணியில் இருக்கிற கட்சியான காங்கிரஸ் கட்சி அதுக்கு விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க. இதை ஏற்றுக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க. நம்ம மாண்புமிகு புரட்சி தலைவர் டாக்டர் பாரத் ரத்னா, மக்கள் திலகம், கொடைவள்ளல் எம்ஜிஆர் அவர்கள் சினிமா துறையிலிருந்து வந்தவர் தான். 10 ஆண்டு காலம் முழுமையாக 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். அவர் நினைத்திருந்தால் இது போன்ற திரைத்துறையை சார்ந்தவர்கள் செய்திருக்கலாம். ஆனா யாருக்கு என்ன பதவி கொடுக்கணுன்றது ஒரு வரமுறை இருக்குல்ல. இதெல்லாம் பேசினா விமர்சனம் பண்றாங்கன்னு இதை நம்ம என்னதான் சொல்றது? பொதுமக்கள் ஆகிய ஜனதான் இதை யோசனை பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் எங்க போய் முடிப்பதோ தெரியல. பந்தூர்லேருந்து, தேவர் ஃபிலிம்ஸ்லேருந்து புரட்சி தலைவரை எவ்வளோ பெரிய தயாரிப்பாளர்கள்லாம் சந்திச்சிருப்பாரு. யார் யாருக்கு என்னென்ன வழங்கணுமோ அதுதான் வழங்கினாரு. என்னென்ன செய்யணுமோ இது மாதிரி அவலநிலைகள்லாம் அவர் கை வைக்கல. மாண்புமிகு அம்மா அவர்களும் திரைத்துறையை சார்ந்தவர்கள் தான். அவர்களும் இது போன்ற ஒரு நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை. தகுதி அடிப்படையில் தான் பொறுப்புகள் வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு சொல்லிட்டு இது மாதிரி போஸ்டிங் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்றது தெரியல. இதை பத்தி